எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா கொடுத்துருக்க வேரியபிளோட மல்டிப்ளை ஆகணும். அது லெட்டராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்பராக இருக்கலாம். இங்கே எக்ஸ் பாருங்கள், கொஷின் பாருங்கள், எம்எக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்? எம் மல்டிப்ளை எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ எம்முங்கிறது மல்டிப்ளைடு பை எக்ஸு. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? எம் தானே. இன் திஸ் கொஷின் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு தேவை. ஸோ 3xy². ரீரைட் பண்ணலாமா? எக்ஸுங்கிற இந்த வேரியபிள் 3ங்கிற நம்பராலையும் y² அப்படிங்கிற லெட்டர் வேரியபிளாலையும் மல்டிப்ளை ஆகுது. அப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 3y². இன் திஸ் கொஷின் க்யூவோட கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு தேவை. க்யூ x² அப்படிங்கிற ஒரு லெட்டராலையோ அல்லது நம்பராலையோ மல்டிப்ளை ஆச்சுன்னா அதுதான் அதோட கோஎஃபிஷியன்ட். அப்போது க்யூவோட கோஎஃபிஷியன்ட் என்ன? x². இன் திஸ் கொஷின் x² ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டேர்ம் இங்கே -4/9 x²y. ஸோ x²y அப்படிங்கிறது கிறிஸ்டல் கிளியராக -4/9 அப்படிங்கிற ஒரு நம்பராலேயோ அல்லது வேரியபிளாலேயோ லெட்டராலேயோ மல்டிப்ளை ஆச்சுன்னா அதுதான் கோஎஃபிஷியன்ட். சைனிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்.